நீங்க ஏன் அடிக்கடி பலவீனமா சோர்வாக உணர்றீங்க? அதுக்கு என்ன உணவெல்லாம் காரணம்? எந்த உணவு சாப்பிட்டா உடலுக்கு சோர்வு ஏற்படுது? இதை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். சில உணவுகள் உடனடியா உடலுக்கு சக்தி கொடுக்கிற மாதிரி இருக்கும், ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த சக்தியை அதுவே உறிஞ்சி எடுத்துரும். அதனாலதான் உடலுக்கு சோர்வு ஏற்படுது, மந்தம் ஏற்படுது, கவன குறைபாடு ஏற்படுதுங்க. உங்களோட உடலை பலவீனமாக்கக்கூடிய 6 உணவுகள் சொல்றேன், முடிஞ்ச வரைக்கும் இதை குறைச்சிருங்க. சர்க்கரை நிறைந்த பேஸ்ட்ரி சொல்லலாங்க. இது உடனடி எனர்ஜி ஸ்பைக் பண்ணும். திடீர்னு எனர்ஜி கிராஷ் பண்ணிடும், சீக்கிரமா உடல் சோர்வை ஏற்படுத்திடும். அடுத்து பார்த்தோம்னா எனர்ஜி ட்ரிங்க்ஸ் சொல்லலாம். எனர்ஜி ட்ரிங்க்ஸ்ல அதிகமா கேஃபைன் இருக்கு, நரம்பு மண்டலத்தை சோர்வடைய செஞ்சிடும். ரொம்ப நேரத்திற்கு அந்த களைப்பு கண்டினியூவா இருந்துகிட்டு இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா ஒயிட் பிரெட், வெள்ளை ரொட்டியை சொல்லலாம். இது குயிக் கிராப்ஸ் கொடுக்கும், நீடித்த சக்தியை கொடுக்காது, சீக்கிரமா பசி எடுக்க வச்சிரும், சோர்வை உடல் சோர்வை கொடுத்துரும். அடுத்து பார்த்தோம்னா ப்ராசஸ்டு மீட்ஸ் சொல்லலாம். முக்கியமா இதுல சோடியம் அதிகமா இருக்கும், உப்பு அதிகமா இருக்கும், சத்துக்கள் குறைவா இருக்கும், உடலை ரொம்ப வேகமா சோர்வடைய செஞ்சிடும். அடுத்து பார்த்தோம்னா பொரித்த உணவுகள், ஃப்ரைடு ஃபுட்ஸ் சொல்லலாம். இது செரிமானம் ஆகிறதுக்கு லேட் ஆகும், அதனால உடலுடைய சக்தியை இதுவே உறிஞ்சி எடுத்துரும். அடுத்து பார்த்தோம்னா கேண்டி பார்ஸ், சாக்லேட் பார்ஸ் சொல்லலாம். இது உடனடி சர்க்கரையை உடலுக்கு கொடுக்கும், அதே நேரத்துல நீண்ட நேரத்துல எனர்ஜியை ட்ரைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ பழக்கம் ஆயிடுச்சுன்னா இது ரொம்ப ரொம்ப அபாயம். ஸோ இதை மாற்றுவதற்கு என்ன செய்யணும்னா முழு தானிய உணவுகளை நீங்க சாப்பிடணும். பிரவுன் ரைஸ், ஓட்ஸ் இதெல்லாம் சாப்பிடுங்க. பழங்கள், காய்கறிகள் சாப்பிடுங்க. புரதம் நிறைந்த உணவுகள், அதாவது முட்டை, பருப்பு, கடலை இதெல்லாம் சாப்பிடுங்க. போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிங்க. இதுல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உடனடி எனர்ஜி தரக்கூடிய உணவுகள் இருக்குல்ல, அது எல்லாமே நீண்ட நேரம் உடல் சோர்வை ஏற்படுத்திடும். இன்ஸ்டன்டா எனர்ஜி கொடுக்கும், ஆனா ரொம்ப நேரம் உடலை சோர்வை ஏற்படுத்திடும். அதே நேரத்துல மெதுவா சக்தி தரக்கூடிய உணவுகள் இருக்குல்ல, அதுதான் நாள் முழுக்க உடலை புத்துணர்ச்சியா வச்சுக்கும். சோ மெதுவா உடலுக்கு சக்தி தரக்கூடிய உணவு சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுதான் ரொம்ப நேரத்துக்கு உடலை எனர்ஜியா வச்சுக்கும்.